லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. இப்போ இன்றைக்கி செல்வ பெருந்தகைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பெரிய மோதல் நடந்திருக்குது. நீங்கள் கட்சி மாறி ஒவ்வொரு கட்சியாக விட்டு வர்றது மோதல் எங்கே மோதல் நடந்துச்சு? நீங்கள் மோதல் ஆக்க பார்க்குறீங்க. சரி, ஆரம்பிச்சுட்டாங்க. அது மோதலாக தான் இருக்குது இப்போதைக்கு. இப்போ பிச்சைக்கார மாதிரி நீ துணியை மாற்றி இது பண்ணுற மாதிரி ஒட்டு போடுற மாதிரி கட்சி மாறி விட்டு வர, அந்த கட்சியில் இருக்கிற கொள்கையும் கோட்பாடும் இருக்கிற நீலாம் அதிமுகவுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். இது ஒரு பெரிய பேசுபடாது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை கண்டிச்சிருக்காங்க, கண்டித்து பேசுகிறாங்க. அதுக்குள்ளே அவர் வேறு சமூகத்துக்குள்ளே வர நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கண்டிக்கக்கூடியதா? தலைவர் அப்படி சொல்லியிருக்க தேவையில்ல. நீங்கள் கட்சி மாறி போகிறீங்க, அதை நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு அவர் நிறுத்தியிருக்கலாம். அப்படின்னா எல்லாருமே அப்படி சொல்ல போனால் நிறைய பேர் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கட்சி மாறி தானே போயிருக்காங்க. அவங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போகிறாங்க. கட்சி மாறக்கூடாதுன்னு ஒன்றும் இங்கே ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. இது கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த வார்த்தையை சொன்னதுல என்ன செல்வ பெருந்தகைக்கு மனம் புண்பட்டு போச்சு? நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி நீ போனா ஒரு தேசிய தலைவர் என்ன ஒரு தேசிய தலைவர், பெரிய தேசிய தலைவர், பெரிய தேசிய தலைவர், என்ன தேசிய தலைவர்? அண்ணா தேசிய கட்சியோட தலைவர் என்ன தேசிய தலைவர்? என்ன எடப்பாடி பழனிசாமி சொன்னதுல என்ன தவறு? அப்ப நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? நான் அதுல அதாவது சில விஷயங்களை சிக்கல் இங்க இதுதான். அதாவது ஓமையா சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. இவர் ஏகப்பட்ட கட்சி மாறிட்டாரு. ஒவ்வொரு கட்சியிலேருந்து மாறி மாறி அந்த கட்சியுடைய கலர்கள், கொடிகள், இப்போ ஒரு சட்டையில் நீங்கள் ஒரு துண்டை போடுறீங்க, ஒரு கட்சி துண்டை போடுறீங்க. இப்போ உங்கள் சட்டையிலே அந்த கட்சி சின்னத்தில் இப்போ உதயநிதி வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். அதே இது பல கட்சி மாறிட்டீங்க, அதே சட்டை அதே பல கட்சி சின்ன இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை மாதிரி ஒட்டு போட்ட மாதிரி ஒவ்வொரு கட்சி சின்ன இதில் போட்டிருக்காரு, ஒட்டு போட்டு தச்சு போட்ட மாதிரி போயிருக்காருங்கிறது ஓமைங்க. இது ஒரு இதெல்லாம் இதை நியாயப்படி சொல்லிட்டா நான் அதை இந்த ஐடியா இருந்துச்சுன்னா நான் கார்ட்டூனா வரைவேன். இதை கார்ட்டூனாக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இதை அது பழனிசாமி போகிற போக்கில் சொல்ல இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் மாறி போயிட்டு அந்தந்த நேரத்துக்கு எந்த கட்சிக்கு மாறாரோ, விசியில் இருந்தால் விசிகா கட்சியோடைய கொள்கையெல்லாம் பேசுறது, இங்கே போனால் காங்கிரஸ் போனால் அதுக்கேற்றாப்புல இப்படி ஒரு கொள்கைங்கிறது நிலையாக இருக்கணும். ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிறது நான் ஒரு இடதுசாரி, நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு, இல்லை நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு அப்படின்னு பேசுகிறவங்க அந்த ஐடியாலஜியோட இருக்கணும். அதனால் நாளுக்கு நாள் வளர எல்லாருக்கும் ஐடியாலஜி மாறட்டும். இங்கே ஐடியாலஜி படியாக அவர் காங்கிரஸுக்கு போனார், ஐடியாலஜி படியாக போனார். இவங்க விசிகள் இருக்கும்போது பேசின ஈழ அரசியல்னு அது என்ன இது என்ன பேச்சு, அதே அப்படி காங்கிரஸுக்கு போனால் அது ஈழ போர் நடத்தின காங்கிரஸுக்கு இப்போ இந்த தலைவர் ஆகிட்டார். அதெல்லாம் இவர் தேசிய தலைவர் வேறு. நீங்கள் தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர், நீங்க அவருக்கு இந்த மாதிரியான ஊமைகளை பொருத்தி பேசுறது அதெல்லாம் இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. இது என்ன இது கிடையாது. நீங்க அமைச்சர் பதவி வாங்கியிருக்காங்க. இல்ல, பழனிசாமி தான் நீங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க, டேபிள்ல ஊர்ந்து போனதை நிஜம் ஊர்ந்து போனதுனால அதை அப்படி சொல்றீங்க. அது என்ன? அதெல்லாம் விட மற்றவங்க சொல்றதை விட உதயநிதி அதை என்ன மாதிரி கமெண்ட் பண்ணாரு? ஒரு பெண்ணி அமைப்புகளும் கண்டிக்கலையே. ஏன் அரசியலில் இந்த மாதிரி சில இதுகள், சில உதாரணங்கள், ஓமைகள் தவறானது இருந்தால் தவறானது தான், அது சரி. ஆனால் இந்த விஷயத்தில் நான் ஒரு கார்ட்டூனிஸ்டாக ஒரு பத்திரிகையாளர்னா எனக்கு இதில் ஒன்றும் தவறாக தெரில. இதில் அதால் தகவல்னு செல்வ பெருந்தகை இதில் என்ன வார்த்தை சொன்னார், சமூகத்துடைய இது இதெல்லாம் நான் அந்த மக்களுடைய இது நான் கிழிஞ்ச துணி வந்தாலும் அப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி தகவல்னு அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டுறது இதெல்லாம் என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்துக்களில், அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளில் விமர்சனம் இருந்தால் அது பேசுங்க. அவர் என்ன சொல்கிறாரு அதை மாற்றிட்டாங்க பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாப்புல, இங்கே முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரி ஆட்சியில் பங்கு வேணுங்கிற கோரிக்கையை எழுப்புறார். செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார் அதை மடைமாத்துறதுக்கு, இவர் ராகுல் காந்தியே அப்படி ஒரு கோரிக்கை எழுப்பலை, அதனால் மற்றவங்களாம் கேட்கக்கூடாதுங்கார். இதை தான் விமர்சனம் பண்ணுறார். இந்த விமர்சன கண்டென்ட் முக்கியமானது. சரி, ஆட்சியில பங்கு வேணாம்னு சொல்றாரு. இதை அதிமுக எடப்பாடி கொடுத்துட்டு வர காங்கிரஸ், அதிமுக எடப்பாடியில இருக்கிற கூட்டணி கட்சிக்காரங்க எழுப்பணும். அவங்க பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை. அப்போ எடப்பாடி கொடுக்காரா இல்லையாங்கிறது அதை பிஜேபி எழுப்புது. பிஜேபி கூட்டணி ஆட்சி தான்ங்காரு, எடப்பாடி பழனிசாமி அங்க மறுக்காரு இல்லை அப்படின்னுங்காரு. அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. இவரு கொடுக்குற மாதிரி அதைத்தான் இவரு கொடுக்காரு கொடுக்கலங்கிறது அடுத்த விவாதம். இப்ப இவரு என்ன சொல்றாரு, காங்கிரஸ்ல இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்படுது, அதை அந்த கட்சியின் தலைவர் மடைமாத்துறாரு அப்படிங்கிறத சொல்றாரு. இவ்வளவுதான். ஏன் இப்படி சொல்றாருன்னா, இவர் அண்ணா அறிவாலயத்தின் அடியாளா இருக்காரு, திமுகவுடைய ஆளா காங்கிரஸ் தலைவரா இங்க எதை பேசினாலும் அண்ணா அறிவாலயத்தை அடியாளு அப்படின்னு யதார்த்தம் அப்படித்தானேங்க. நீங்க அவ்வளவு ஏன் போறீங்க? நான் அடுத்த சப்ஜெக்ட் அதுக்கு தானே போறோம். இன்னொரு அடியாள் வேற இருக்காருல்ல,
அந்த சப்ஜெக்ட் போகிறோம், இதை முடிச்சிருவோம். இப்போ செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவராக கொள்கையை ஏற்றுக்கிட்டு ஒரு தேசிய இது அப்படிங்கிற கொள்கையில் போகல. அவர் பல லாபிகள் பண்ணி திமுகவுடைய அடியாளாக காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக இங்கே இருக்கார். அப்போ அதுக்கு திமுகவுக்கு ஒரு பாதகம் வந்துச்சுன்னா உடனே குறுக்க புகுந்து அதை மடைமாற்றி விட்றாரு. நீங்கள் காங்கிரஸ்காரராக பியூர் காங்கிரஸ்காரராக இருந்தால் என்ன சொல்லுவோம், ஆமாம் எங்களுடைய வாக்குகளையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து வெற்றி பெறுறீங்க. திருச்சி வேலுசாமி சொன்னாங்க. ஆமாம், திருச்சி வேலுசாமி பேசுகிற திருச்சி வேலுசாமி தான் ஒரிஜினல் காங்கிரஸ்காரர் தமிழ்நாட்டில். அது ரத்தத்தோட இருக்குது, அந்த கொள்கையோடு இருக்கார், காமராஜருடைய தொண்டராக இருக்கார். அவர் பேசுகிறாரு, ஆட்சியில் பங்கு கொடுக்கணுங்கிற கேள்வி எழுப்புறாரு. காமராஜரை இழிவுபடுத்தி திருச்சி சிவா பேசும்போது செல்வ பெருந்தகை எங்கே போனார்? திருச்சி வேலுசாமி தான் எல்லா இடத்துலையும் அதை கண்டித்து பேசினார். இப்படி ஏன் பேசலை செல்வ பெருந்தகைக்கு அந்த கொள்கை இல்லை, அதனால் அவர் வந்து பேச முடியாது. அப்போ அவர் திமுகவுக்கு முட்டு கொடுக்குற தலைவராக இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு ஓமையை சொல்கிறார். இதில் ஒன்றும் தவறாக எனக்கு ஒன்றும் தெரில. இப்போ இதனை அடுத்து அந்த கட்சியில் இருக்கிற நிறைய பேர் வந்து வைக்கவும் அந்த மாதிரி தான் சொன்னார். எங்களுக்கு வந்து நீங்கள் கூட வந்து திமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டேங்க, அந்த கட்சியில் இருக்கீங்க, அதிமுகவே அந்த கட்சியோட சேர்த்தீங்க. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறது, அப்படி தானே அவர் சொல்கிறாங்க. எங்களுக்கு அதிகாரமே எங்களுக்கு வேணாம், திமுக ஜெயிக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. இதனை அடுத்து விசிகா வந்து அதில் அடிக்கடி கேட்பாங்க, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. திருமாவளவன் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து எங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, நாங்கள் வந்து கொள்கை கோட்பாடை ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் திமுகவோட பயணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பாருங்க? இதை வந்து திரும்ப பேசும்போது எதிரில் இருக்க சிறுத்தை குட்டிங்க வேணால் விசில் அடிக்கலாம், ஒய்யின்னு விசில் அடிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு அடிமையாக இருக்கிற ஒருத்தங்களை யார் சார் அடிமைப்படுத்த முடியும்? ஆல்ரெடி நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் தனியாக உங்களை வந்து ஏன் அதை அடிமைப்படுத்தணும்? ஒரு அடிமையை எதுக்கு திரும்ப அடிமைப்படுத்தணும்? அதான் அடிமை ஆயிடுச்சு இல்லை. திரும்ப வைசிகா வந்து என்ன வந்து அப்படி யாரும் அடிமைப்படுத்த கொள்கை கோட்பாடாக இருக்காங்க, சமூக நீதிக்கான என்ன சமூக நீதிக்காக கொள்கை கோட்பாடு. திமுக என்ன அப்படி சமூக நீதி வெங்காயத்தை காப்பாற்றிட்டு இவங்க கொள்கையை அங்கே பார்த்துட்டாங்க, அப்படி என்ன ஏதோ வடிவேல் காமெடி அப்படி என்னத்தடா பார்த்து இதான் அப்படின்னு ஒரு காமெடி வரும். அதை மாதிரி என்ன திமுக சமூக நீதி கொள்கையை பார்த்துட்டாரு, இவருக்கு வந்து அப்படியே கொள்கை கோட்பாடோடு இருக்கிறதுனால திமுக கூட்டணியில் நீடிக்காங்களாம். இப்போ இந்த மாதிரி ஏங்க ஒன்றா இன்னும் கைது பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு அதிகாரியை காலில் உள்ள வச்ச அந்த அம்மாவை அதை எதிர்த்து போராட்டம் பண்ணோம்ல. நீங்கள் அதை கணக்காட்டுறதுக்கு போராட்டம், கூட்டணியில் தானே இருக்கீங்க, நீங்கள் அவ்வளோ செல்வாக்கு இருக்கீங்க, நீங்கள் போராடக்கூட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நியாயப்படி இது சமூக நீதி மாடல் அரசு அப்படின்னு பேசுனா, உண்மையிலே அந்த கொள்கையின் சார்ந்து இருக்குன்னா விசிகா போராடக்கூடாது. இதுக்கு இப்படி ஒரு செய்தி வெளியே வந்தோடனே வேலையை அந்த அம்மாவை மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. இன்னை வரைக்கும் நீங்கள் கைது பண்ணல. அப்போ நீங்கள் இதுக்கு இதில் வேற நீங்கள் போராட்டம் இந்த சிறுத்தை குட்டிகளுக்கு கணக்காட்டுறதுக்காக தியாக தலைவர் பார்த்தீர்களா, இப்படியாக இந்த சமூகத்திற்காக போராடுகிறார், உழைக்கிறார், தூக்கம் தண்ணி இல்லாமல் வாழ்கிறார் அப்படின்னு உருட்டுறதுக்கு வேணால் அது பயன்படும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அங்கே செல்வ பெருந்தகை எப்படியோ அப்படி தான் இவர். செல்வ பெருந்தகை காங்கிரஸின் தலைவராக இருக்கார், இவர் விசிகாவின் தலைவராக இருக்கார். ஆக மொத்தம் எல்லாரும் அண்ணா அறிவாலயத்துக்கு அடிமையாக இருக்கிறார். சரி, இவங்க எல்லாரும் திமுக அடிமைனா என்ன அடிமை, என்ன பண்ண அடிமை இல்லைன்னு சொல்லுவீங்க? ஏங்க இவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க, தனித்த கட்சி. இவர்கள் ஒரு மக்கள் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் கூட வேணாம் விட்டுருங்க, இவர்கள் ஒரு பொதுவான ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார்கள். அந்த அரசியல் கட்சியின் சார்பாக இவர்கள் வந்து அடக்குமுறைக்கு எதிராக தவறுகளை கண்டித்து பேச வேண்டும்ல. இவங்க எங்கே பேசுகிறாங்க? இங்கே வந்து தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துச்சு, திரும்ப எப்படி அதை மடை மாற்றினார்? அந்த வேங்கவேல் பிரச்சனைக்கு அதை வேற சொன்னால் வந்து திரும்ப தான் இந்த வேங்கவேல் பிரச்சனைக்கு பேச வேண்டும் என்று நினைப்பதையே சாதி மனநிலை அப்படின்னு வேற உருட்டேன். ஐயா சாமி, நீங்கள் அந்த சமூகத்தின் பிரதிநிதியாகத்தான் அரசியல் பயணத்துக்குள்ளே வந்தீங்க. அப்போ அந்த மக்களுடைய பிரச்சனையை முதன்மையாக பிறர் பேசுவதை காட்டிலும் உங்களுடைய குரல் வீரியமாக ஒலிக்க வேண்டும் அப்படின்னு அரசியல் இருக்கிறவங்க எல்லாரும் பேசணும். பழனிசாமி பேசணும், ஆரம்பித்து எல்லாரும் பேச வேண்டியது. ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒரு அநீதி நடக்குன்னா அதை கண்டித்து பேசணும். ஆனால் உங்களை கூட்டணி கட்சியில் வச்சுக்கிட்டு தான் வந்து வேங்கவேல் விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளாக மாற்றியது இந்த திமுக அரசு. என்ன வெங்காய சமூக நீதியை பார்த்துட்டீங்கன்னு நீங்கள் திமுக கிட்ட அப்படியே கொள்கை பிடிப்போடு இருக்கீங்களா? என்ன கொள்கை பிடிப்போடு இருக்கீங்க? கேவலமாக இல்லை? இதுக்கு வந்து இந்த மாதிரி 4 உருட்டுகளை உருட்டுனா அவங்க சிறுத்தை குட்டிகள் நம்புவாங்க. இன்றைக்கே வந்து உங்கள் சமூகத்தை சேர்ந்த அந்த இன்டலெக்சுவல் அறிவுஜீவிகளை எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க. எல்லாம் வந்து திருமாவளவனை அம்பலப்படுத்துகிற இதுக்கு போயிட்டாங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி கேள்வி கேட்டார். ஏர்போர்ட் இவங்க திமுக ஆட்சியோடைய சிறப்பே தான் போல இருக்குங்க. பாதிக்கப்படுபவர்களை குற்றவாளி ஆக்குவது.
வேங்க வயலில் பாதிக்கப்பட்டானா அவன் ஹாஸ்பிட்டலில் போய் சிக்கி இதான பிறகு டாக்டர் செக் பண்ணி என்னென்ன தண்ணியில் பாருங்கள் தண்ணியில் தான் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்ன பிறகு செக் பண்ணி பார்த்த பிறகு தான் மலம் கிடக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க கலந்ததே இவங்க தான் அப்படின்னு. அவங்கள பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளிகள். யார் இப்போ டிஜிபி அலுவலக வாசல் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும். அலுவலக வாசலில் காவல் போலீஸ் நிற்கு, போலீஸ் முன்னாடி ஒருத்த மேலே தாக்குதல் நடக்குது. அதனால தாக்குதல் கையில் இருந்த கீச்சைனை வச்சு பதிலுக்கு தற்காப்புக்கு இது பண்ணியிருக்காரு. உடனே அவர் மேலே குண்டாசப்பட்டாச்சு. வேங்கை வயலுக்கு வேகம் எடுக்காத திராவிட மாடல் காவல்துறை ஏர்போர்ட் மூர்த்திக்கு மீது வேகமாக எடுக்குது. அதில் தான் விசிகாவுக்காக இந்த திராவிட மாடல் அரசு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தது, சமூக நீதியை பாதுகாக்கிறதுக்கு செஞ்சதுன்னா ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்கிறதுக்கு வேகமாக போலீஸை இது பண்ணது தான். வேற என்ன வெங்காயம் பண்ணிச்சு? இப்போ இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி கால் விடாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்க தான் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே கால் நுண்ணி அறிவாலயத்தோட நல்ல வந்து இலை வாழெல்லாம் போட்டு சோறு தின்னுக்கிட்டு தான் இருக்கு. இப்படி வெளியே நீங்கள் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னத்த கால் ஒன்றும் இல்லை, கிரவுண்டில் அதெல்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன கால் ஒன்றும் இல்லை. இவங்க வந்து 21ஆம் பக்கத்தில் மனுநீதி மனுஸ்மிருதி என்ன சொல்லியிருக்குன்னு பிரச்சாரம் பெட் நோட்டீஸ் அடித்து ஊரெல்லாம் கொடுத்து தான் மிச்சம். அந்த வெங்காயத்தை எந்த வயலும் படித்தது கிடையாது. இது இப்போ கொண்டு போய் சொல்லி இவர்கள் வந்து செருப்பால் அடித்தார்கள் அப்படிங்கிறத ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறீங்க. சூத்திரன் நான் யாருங்கிறது என்னதுமே யாருக்குமே தெரியாது. சூத்திரங்கிற பதத்தை இன்னைக்கு யாரும் பயன்படுத்துறதில்லை. நீங்கள் சாதி ஒழிக்க போகிறதா சொல்கிற நீங்கள் தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டுங்க. இவங்களோட ஓனர் தலைமை பீடாதிபதி ராமசாமியார் தான் இப்படி சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தார், போய் சேர்ந்தார். தமிழர்களை சூத்திரர்களாக விட்டு விட்டு போகிறேன். எங்கே தமிழர்களை சூத்திரல்னு சொல்லிச்சு? எந்த மனுஸ்மிருதி சொல்லிச்சு? அப்போ சும்மா இப்படி ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்குன்னா முட்டு கொடுங்க சார். அங்கேயே கிடந்து கொத்தடிமையாக இருங்க, யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அதை செஞ்சுட்டு போங்க. அங்கே கொள்கை இருக்குது பிடிப்பு இருக்குன்னா உருட்டாதீங்க. அப்போ திமுக உடைய கொள்கை பிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேகேசி பாலுங்கிற ஒருத்தருக்கு வந்து கலைமாமணி கொடுக்குற, அவர் என்ன கலை சேவை செஞ்சிட்டாரு, கலைமாமணி வள்ளி கும்மியே செய்கிறாரு. அதை வந்து ஒரு சாதியான நிகழ்வாக மாற்றுறாரு. வள்ளி கும்மி நடத்துறதெல்லாம் தவறு கிடையாது, அது ஒரு நிகழ்வு. ஆனால் அதில் என்ன சொல்லப்படுது என்ன பேசப்படுது அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. இப்போ எவ்வளோ கலைஞர்கள் இருக்காங்க, கலைக்காகவே வாழ்கிற கலைஞர்கள் இருக்காங்க நிறைய. அவங்கள தேடி எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக இவரை ஏன் கொடுக்குறாங்க? இப்போ இதை கொடுத்த உடனே இப்போ யாரெல்லாம் எதிர்க்கிறா? இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆள்கள் வந்து இப்படியான ஒரு சாதி வரி இருக்குது கொடுக்குறாங்க அப்படின்னு எதிர்க்கிறாங்க. இப்போ திமுகவுக்கு 2 கேம். ஒன்று அந்த சமூகத்தை சேர்ந்த ஆளுக்கு கொடுத்தாச்சு, அதை இவனை எதிர்க்காங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் மோதல் வருது. எங்களுக்கு பிரச்சனை. இப்போ அவனுக்கு இவன் பிரச்சனை, யாரு எதிர்க்கிறவன் பிரச்சனை, வாங்குறவன் பிரச்சனை. அப்போ இவங்களுக்கு 2 பேருக்குள்ள மோதலை தூண்டி விட்ட மாதிரி ஆச்சு. நம்ம நைஸாக விருது கொடுத்த மாதிரி கொடுத்து நீங்கள் அடிச்சுக்காங்க அப்படின்னு. இதுதான். ஆமா ஆமா, எனக்கு அதுக்கு சம்மதம். ஆமா, அப்போ அந்த சமூகத்தின் மீது அந்த எதிர்க்கிறவர்கள் மீது யார் எதிர்ப்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது இவர்களுக்கு வெறுப்பு வரும். வெறுப்பை மறைமுகமாக உண்டு பண்ணியாச்சு. இப்படியே விளையாடுறாங்க. இதுதான் வந்து கொள்கை பிடிப்பை பார்த்தார் இந்த திமுக மாடல்கிட்ட, திராவிட மாடல்கிட்ட இந்த கொள்கை பிடிப்பு பார்த்து எதிர்க்கிறாங்களே. அவங்களுக்காக அந்த விருதை திருப்பி வாங்கிடுவாங்களா? இல்லை, வாங்க மாட்டாங்க. அப்படியே போகும். அது அப்படி என்ன வாங்கிடுவாங்க பார்த்துருவோம். ஒரு நாள் கத்தி கத்தி பார்த்துட்டு அமைதியாயிடுவாங்க. ஆமாம், இவங்க தான் சொன்னாங்க வந்து பொது தொகுதியில் ஆசைப்படலாமான்னு கேட்டார். யார் கேட்டாருன்னா கருணாநிதி தான் கேட்டாருன்னு. அதே நபர்களுக்கு இன்றைக்கி சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. வெளியே ஊடகத்தில் ஒரு சொன்ன வார்த்தை அதே நபர் திரும்ப அதை மாற்றி எப்படி பேசுகிறாரு இதுதான் இவங்களுடைய லட்சணம். அப்போ இதனை அடுத்து சீமான் விஜயலட்சுமி விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் 2 பேரும் குழந்தைகள் எல்லாம் பரஸ்பரமாக மன்னிப்பு கேட்டு கடந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை நம்ம கடந்த காணொலியிலே வந்து நம்ம சொன்னோம். வந்து ஆமாம், நம்ம தலைப்பாகவே தமிழ்நாவே வச்சுருந்தோம். சீமான் அவர்களுடைய மன்னிப்பு, அந்த நடிகை சிக்கல் இப்படி தான் போகும் அப்படிங்கிறது நம்ம அப்போ அந்த இதிலே சொன்னோம். உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து நீதியரசர்கள் அதை முடிச்சு வைக்கணும்னு விரும்புகிறாங்க. அதான் நம்ம இது போகிற இது துணியை வச்சு கணிச்சு சொல்கிறோம் இந்த வழக்கு. அப்போ பரஸ்பரம் அதில் முக்கியமான விஷயம், 2 பேரும் வந்து சின்ன பிள்ளைங்க கிடையாது. அவங்களுக்குள்ள இருந்த உறவோ இதை வச்சுட்டு அதை வந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் வந்து அதை வச்சு ஒரு அரசியல் கேமுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. அப்போ அதை உச்சநீதிமன்றம் கரெக்டாக மோப்பம் பிடிச்சி அவங்க வந்து பார்க்குறாங்களா, கவனிக்கிறாங்க, எல்லாம் தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த நீதியரசர்கள் ஒருத்தவங்க வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு இந்த அம்மாவுடைய கர்நாடகாவில் இவர்கள் மீதான புகார்கள், அந்த மன்னிப்பு கேட்டது வச்சது, அந்த போக்குகள்லாம் தெரியும். இவர்கள் எத்தனை பேர் மீது அங்கே புகார் கொடுத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால அவங்க வந்து இந்த இதை வந்து இது என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால சீமானவர்கள் பேசினதுக்கும்
அந்த வார்த்தைக்கு அதுவும் வந்து பொதுத்தளத்தில் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது என்னை கேட்டால் வந்து சீமான் தரப்பினர் இதை வந்து இல்லை இதில் என்ன இவங்க சொல்கிறாங்க, மன்னிப்பு வந்து நாங்கள் ஏன் கேட்கணும், நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம், நாங்கள் யார் தான் சொல்கிறா? கொடுத்துருக்கோன்னு நடிகை தரப்பில் அவங்க சொல்கிறாங்க, அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. இல்லை மன்னிப்பு என்னன்னா, அந்த அம்மா பாதிக்கப்பட்டதுன்னா 500 காணொலி கிட்ட போட்டு அதை சீமான் தரப்பு வழக்கறிஞர்கள் அதை சுட்டி காட்டிருக்காங்க. இத்தனை காணொலி போட்டு ஆபாசமாக பேசுனதுக்கு அப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் இந்த மறுபடியும் நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும். ஆமாம். அப்படிங்கும்போது அப்போ அதனால் இனிமேல் இது சம்மந்தமாக நீங்கள் பொதுவெளியில் ஊடகங்களில் பேசக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லி இரு தரப்புக்கும் சொல்லி அவங்க வந்து இதை முடிச்சு வைக்கிறதுக்கு விரும்பியிருக்காங்க. எனக்கு கேட்டால் இது வந்து விரைவில் முடியும். சீமானவர்களும் இதை வந்து அவங்க வழக்கறிஞர்களும் இதை முடிக்கிறதுக்கு போனாதான் வந்து அவர் தலை மேலே தொங்கிட்டு இருக்க இந்த ஒரு ஒவ்வொரு தடவையும் இந்த திராவிட கூட்டம் வந்து சீமானை ஒழிக்கிறதுக்கு அதனால் பெங்களூருக்கு போன போட்டு வர வச்சு வீடியோ போட வைக்கிறது இருக்குல்ல, இந்த இதுக்கு முடிவு கட்டுறதுங்கிறது இந்த நகர்வு ஆரோக்கியமாக போனால் தான் முடியும். இது நல்ல சூழல் வந்திருக்கு சீமானவர்களுக்கு. அதை அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் நான் ஒவ்வொரு முறையும் அவரை வந்து அவர் இப்போ திராவிட கூடாரத்தில் உட்காந்துட்டு ராமசாமியார் புகழ் பாடிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு இந்த பிரச்சனை இல்லை. எப்பயும் முடிஞ்சிருக்காது. பிரச்சனையே வந்திருக்காது. அவர் எப்போ வந்து நான் திராவிடன் இல்லை நான் தமிழன் சொல்லிட்டு அவர் அந்த அரசியலுக்குள்ளே வந்தாரோ அப்போவுமே வந்து இந்த மாதிரி தான். இது வந்து எல்லாருக்குமே நடக்கும். தமிழர்கள்னு பேசினா அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் முட்டுக்கட்டை போடுவாங்க, அவர்களை வந்து சிக்க வைப்பாங்க. அது வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அது குறிப்பாக வந்து ஒவ்வொருத்தரையும் பொருளாதாரத்தில் பலகீனப்படுத்துவாங்க. அடுத்தது இந்த பெண் தொடர்பான ஆயுதங்களை ஏவி விட்டு வீழ்த்த பார்ப்பாங்க. எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். அது ஆரம்பத்தில் ஏதோ அறிந்து அறியாமலோ செய்கிற தவறுகள் பிற்காலத்தில் காலை சுற்றின பாம்பு மாதிரி பின்தொடரும். அப்படி தொடர்ந்தது தான் வந்து சீமானவர்களுக்கு இன்றைய வரைக்கும் அவரை பொதுத்தளத்தில் அசிங்கப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் அதை யாரும் வந்து இங்கே நம்பலை, அதை யாரும் பொருட்படுத்தலை அப்படிங்கிறது தான் சீமானவர்களுக்கு தொடர்ந்து வரும் ஆதரவும் வளர்ச்சியும். இது இப்போ வந்து என்ன நம்ம பார்க்கலான்னா திராவிட கூடாரத்துக்கு தான் இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் இது நடக்கிற அந்த வழக்கில் இது போகிற போக்கு வந்து திராவிட கூடாரத்தை சேர்ந்த கூட்டத்துக்கு தான் வந்து போச்சா சோனாமுத்தா போச்சா அப்படிங்கிற மாதிரியான நிலை அவர்களுக்கு தான். ஏன்னா இதை வச்சு தான் இதை தான் துருப்பிச்சீட்டாக வச்சுட்டு சீமானை வந்து ஒவ்வொரு முறையும் அசிங்கப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இவ்வளோ பெரிய பெரிய ஆள்கள் சீமான் கூட எல்லாம் ஒன்று மண்ணா இருந்த ஆள்கள் அங்கே போய் திராவிடத்துக்கு இதாக இருந்துக்கிட்டு வெப்பன் சப்ளையராக இருந்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அவரை அசிங்கப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் வந்து இது ஒரு நல்ல நகர்வாக இருக்குது. இதை பயன்படுத்திக்கிடுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம்.